ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அநேகர் வரல, ஆனால் ஒன்றை நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அதுல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படி யாரும் வரல. இந்த போன சனிக்கிழமை எங்க சர்ச்சுக்கு போனோம். ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு ஆராதனை நடக்கும்ல, அப்படிதானே சொல்லப்படுகிறது. அது நாங்க 2 பேரும் தான் உட்கார்ந்து, ஆலயத்துக்கு யாருமே வரல. அந்த 2 பேர் செக்ஸ்டன் மைக்ல பிடிச்சிட்டு அந்த பாஸ்டர் என்ன பேசுவார், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதனால நான் கவலைப்படுவது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியாக அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள், உங்களுடைய கண்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Be a model to believers. இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு முகவுரை கட்டாயம் அவசியம். இந்த வேதத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த வேத வசனத்தை
வேதம் எப்படி சொல்லுகிறது? இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பெரியவங்க. இட்ஸ் நாட் a mere letter. அது ஒரு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். The word of God is full of life in it. And it is spoken to the spirit in you. உன் ஆவியோடு கூட தான் அவர் பேசுகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளவும். இதை தொடர்ந்து அந்த முகவரியில் சில காரியத்தை சொல்லுவேன், உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இந்த வேத வாசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது யாருக்கு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது ஆண்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று நினைக்காதீங்க. இது பெண்களுக்கு என்று எழுதப்பட்ட வாக்கியங்கள் என்று நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய சரீரத்திற்கு பேசல, அவர் உன் ஆவியோடு பேசுகிறார். கரந்தட்டி. ஆவிக்கு there is no gender. There is no gender for the spirit. அவர் ஆவியோடு பேசுகிறார். ஆகையினாலே ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆணுக்கு பேசுகிறார் என்றால் அதை குறிப்பிட்டு எழுதியிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கணவன்மார்கள், மனைவிமார்கள், அப்படி என்று குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை தவிர மற்ற சத்தியங்கள் எல்லாம் உன்னுடைய ஆவியிலே நீ ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வேதத்தை இனிமேல் வாசிக்கும் பொழுது அதை தனியாக பிரத்யேகப்படுத்தாதீங்க. இன்னொரு காரியம் நீங்க அறிந்திருக்கணும், இதுல எழுதப்பட்டவைகள் உனக்கும் எனக்கும் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? தனிப்பட்ட விதமாய் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆவியோடு கூட பேசுவதற்கு. ஆகையினால் நாம் நினைக்க கூடாது இது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள், இது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள், இது கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று அதை தரம் பிரிக்க கூடாது. அல்லது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது சீஷர்களுக்கு என்று சொல்லது, எனக்கு அது பொருந்தாது. உன்னை என்னையும் தான் சீஷராக்குங்கன்னு சொல்லி இருக்கிறார். The Great Commission. Before Jesus went into heaven, he gave a greatest commission to people. Go and make each and everyone as a disciple unto him. எல்லாரையும் சீஷர். அப்போ சீஷர்களுக்கு சொல்றது என்று நினைக்காதீங்க. இது உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதை அப்படியே நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டே வாங்க. அதில் ஒரு வெளிச்சம் வருகிறது என்றால், அதை உன்னை சிறிது சிந்திக்க வைக்கிறது என்றால், இல்லது அதற்கு மேலே கடந்து போக விடாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்துகிறது என்றால், அதில் ஏதோ ஒரு பொக்கிஷம் அடங்கி இருக்கிறத தோண்டி எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தாண்டி போயிடாதீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உன்னோடு கூட பேச விரும்புகிறார். போகட்டும், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல ஜெண்டர் கிடையாது. அவர் உன் ஆவியோடு. அடுத்தது இன்னொரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை உன்னுடைய 5 புலன்களின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியாது. இது தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய 5 புலன்களால் நீ என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நிக்கோதேமுக்கே அது புரியல. ஆண்டவர் சொல்றார் நிக்கோதேமிடத்துல, நான் எப்படி மறுபடியும் என் தாயின் வயிற்றிலே பிறப்பது என்று கேட்கிறான். நீ பெரிய உபாத்தியாயனாச்சே, நீ பரிசேயனாச்சே, அநேகருக்கு நீ வேதத்தை விளக்கி சொல்லுகிறவனாச்சே, இது உனக்கே புரியலையா என்று ஆண்டவர் வினவுகிறார். சரீரத்தில் பிறப்பது ஒரு இயற்கை. கற்பம் தரித்து பிறக்கிறது சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வாய்ப்பு.
கற்பந்தரித்து பிள்ளை பெறுகிறது. அது ஒரு இயல்பு, இயற்கை. அது உன்னுடைய சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது இயல்பான பிறப்பு. நான் சரீரத்தில் என் தாய்க்கு நான் பிறந்தது ஒரு இயற்கையான பிறப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நீ ஆவியினால் பிறக்க வேண்டும். இதை நல்லா கவனிங்க. நீ ஆவியினால் பிறக்கணும். அப்படி என்றால் கர்த்தர் உன் ஆவியோடு கூட தான் சம்பாஷணை பண்ண விரும்புகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சரீர, ஏனென்றால் சரீர தேவைகளை ஆண்டவர் ஒரு இரண்டு வார்த்தைகளிலே அதை உனக்கு விளக்கி விட்டு போற. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அந்த சரீர பிரகாரமான தேவைகளை நாம் சந்திக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் அது சந்திக்கப்பட வேண்டும் என்பதை, திருமணமாகி உனக்கு குழந்தை பிறக்கணும் என்பது கர்த்தருடைய, அது பிதாவுக்கு தெரியும். பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏன்னா இந்த காலத்துல கம்ப்யூட்டர் பிள்ளைங்க ஆண்டவரை படுத்துற பாடு. வேலையில இருக்கும்போது குழந்தை வேண்டான்றுவாங்க. ஏன்னா அப்புறம் வேலை போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களா ஒரு டைம் குறிச்சுக்குவாங்க, இந்த நாள்ல தான் எங்களுக்கு குழந்தை வேணும். ஆண்டவர் பாவம் என்ன செய்வார்? வேலையும் வேணும், வேலை மெட்ராஸ்லயும் இருக்கணும், குழந்தையும் வேணும், குழந்தைய பார்த்துக் கொள்றதுக்கு அம்மாவும் அப்பாவும் வேணும். அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக முடியாது. கர்த்தர் எதைத்தான் நினைப்பார்? இவைகள் எல்லாம் தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தத்தை ஆண்டவர் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். He has instituted the wedding. தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் நீ தனியா இருந்தவனை இன்னொருவனோடு கூட சேர்த்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. மலாச்சி 2:15 சொல்லுங்க. ஏன் ஒருவனாய் படைத்தார்? ஏன் அதை இணைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று. இது கர்த்தர் அறிவார். ஆனால் அவர் உன் ஆவியோடு கூட பேசுகிறவர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய சரீரத்தில், அந்த சரீரத்தில் ஒரு காரியம் தான் உன் மூளை. ஆமாதானே? The brain is a part of your body. ஆகையினாலே இந்த மூளையினாலே நீ வேத வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது. இது சத்தியம், இது சத்தியம். நீ மூளை அறிவிலே வேதத்தை, என் தெய்வத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைச்சேன்னா you will be the biggest failure. சரீரத்தில் இதை அறியவே முடியாது, உன் மூளையிலே அறியவே முடியாது, உன் ஆவியிலே தான் இதை உணர முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமானங்களே. அது ஆவியோடு பேச வேண்டும் என்றால் ஆவி எங்கே குடியிருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, அதனால கொஞ்சம் சொல்றதுக்கு பயமா இருக்கும் இல்ல? சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் த பிரெயின் டெத் இஸ் தி அல்டிமேட். அதனால அது மூளைக்குள்ளதான் அந்த ஆவி இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க இல்ல? சில பேர் இருதயத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. When the heart fails, the man dies. அதுலயே 2-3 கருத்துகள் இருக்கு. அதனால நம்மளால சொல்ல முடியல எங்க where does the spirit live. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை வேதத்தின் அடிப்படையாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உன் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். He lives in your heart. எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியிலே நாம் பிறக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விடுகிறார். அவர் ஒரு ஆளாக வருவதில்லை. நல்லா கவனிக்கணும். இயேசுவாக ஒரு மனிதனாக உன்னுடைய இருதயத்தில் வந்து தங்குகிறார் என்று நீங்கள் நினைக்காதீங்க. வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் நாம் ஆவியிலே பிறக்கும் பொழுது அவருடைய கிருபையும் சத்தியமும் என் இருதயத்திலே வந்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லும். சத்தியம் இல்லாமல் அவருடைய கிருபை அல்ல, கிருபை இல்லாமல் சத்தியம் இருக்க முடியாது. அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய்த்தான் வந்தார் என்று
ஆகையினாலே நாம் அவரை ஏற்று அந்த சத்தியத்தையும் அந்த கிருபையையும் நான் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதை செய் இதை செய்யாதே என்று கட்டளை இருந்துச்சு இல்லையா? நியாயப்பிரமாணம் கற்பனைகள் என்ன? இதை செய் அதை செய்யாது. அது யாரையாவது நீதிமான் ஆக்கிச்சா? நீதிமானாக்க முடியல. கட்டளைகள் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள் ஒருத்தனையும் நீதிமானாக்க முடியல. அவன் தன்னைத்தானே உருவ குத்திக் கொள்ளதான் முடிந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது ஐயோ நான் பெரிய பாவி என்று தன்னையே உருவ குத்திக் கொள்ளதான் செய்கிறான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய குமாரனை, இந்த தேவன் குமாரனை இங்க அனுப்பினபடியினாலே அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த சத்தியம் தான் அவருடைய கட்டளையும் கற்பனைகளும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் எழுதி கொடுத்தப்பட்ட கட்டளைகளும் கற்பனைகளினாலே நீதிமானாக்க முடியல. நீ செய்ய முடியாததை என்னுடைய கிருபையினால் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவர் சத்தியமும் கிருபையுமாக உனக்குள் வந்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. நீ செய்ய முடியாததை அவர் தம்முடைய கிருபையினால் அவர் செய்வார். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். Why I am taking it so fundamental? இது அநேகருக்கு அறியாதபடியினால் வேறு விதமாய் நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சத்தியம் இல்லாமல் கிருபை வராது பிரியமானது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். சத்தியம் இல்லாமல் கிருபை அல்ல. அந்த சத்தியத்தில் இருக்கிறதை செய்ய நீங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லுவாங்க. பவுலடியார் எழுதியிருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கு சொல்லட்டும், அவரே அடுத்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால பாவம் செய்யலாமோ? நான் நிறைய பாவம் செஞ்சா என்ன வருதான்? நிறைய கிருபை. அப்படின்னா நான் பாவம் செய்யலாமோ? இல்லை பிரியமானவர்களே. இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது? அந்த சத்தியத்தின்படி நடக்க, பாவத்தை மேற்கொள்ள கிருபை கொடுக்கப்படுகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதை புரிந்து கொள்ளணும். கிருபை 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 என்று கிருபையை நாடுகிறவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த சத்தியத்தின்படி நடக்க அவருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்படுகிறது. The grace is given along with His word. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இதை மனதில் வைத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டும். இங்கு பவுலடியார் தீமோத்தேயுனுடைய வாலிப பருவத்தை குறித்து சொல்லுகிறார். உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தின் கிளாசிபிகேஷன் படி கர்த்தர் நமக்கு 3 வகை பருவங்களை கொடுத்திருக்கிறார். என்ன பருவங்கள்? குழந்தைகள், அதை பிள்ளைகள். ஆவிக்குரிய காரியத்தில் பேசின பிள்ளைகள். ஆணொன்றும் இல்லை, பெண்ணொன்றும் இல்லை. ஆணா இருந்தாலும் பிள்ளைதான், பெண்ணா இருந்தாலும் பிள்ளைதான். பிள்ளை பருவம். அடுத்தது வாலிப பருவம். ஆவிக்குரிய நிலைமையில குழந்தைகளாய் இருக்கிறோம். அதனால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்க குழந்தைகளாய் இருக்கிறபடியினாலே எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்றீங்க? உங்களுக்கு பால் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. மற்றவைகளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த குழந்தை பருவத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிள்ளை பருவத்தில், இது ஆவிக்குரிய வளர்ச்சியில முதல் பிள்ளை பருவத்திற்குள் வருகிறோம். அதை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால், பிள்ளைகளுடைய இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிள்ளைகளாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் பிள்ளை பருவம். ஆனால் இந்த பிள்ளை பருவத்திலே நின்று விடக்கூடாது. நாம் வளரணும்.
இந்த பிள்ளை பருவத்திலே உங்களுக்கு சொல்லப்படுவது என்ன? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர், இயேசு உங்களுக்கு எல்லா சகலத்தையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்கிறது, சகலத்தையும் கொடுக்கிறவர் என்றுதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இன்னும் பிள்ளை பருவத்திலே இருக்கிறோம். அது வேணும் இது வேணும் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இந்த பிள்ளை பருவத்தில் ஆகையினாலே பவுல் சொல்கிறார், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாலை தாண்டி வேற ஏதாவது கொடுத்துட்டா உங்களால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இந்த பிள்ளை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை. தெரிந்தாப்போ பிரித்து எடுக்கப்படுகிறதை குறித்து அவர்களிடத்தில் என்ன பண்ண முடியல? பேச முடியல, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் பிள்ளை பருவத்தில் இருக்கிறோம், குழந்தைகளாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்தம் அல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதே. அப்ப அந்த பரிசுத்தத்தை அடைய வளரணும் இல்லையா? என்ன கண்புக்குரியவர்களே, நாம் வளராதபடிக்கு இந்த உலகத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். எனக்கு சாப்பிட இது வேணும், எனக்கு துணி வேணும், என் பிள்ளைகள் இப்படி படிக்கணும், இப்படி வேலை செய்யணும், இதுதான் நம்முடைய கவலைகளாய் இருக்கிறதே ஒழிய அந்த பருவத்திலிருந்து, பிள்ளை பருவத்திலிருந்து நாம் வளரலையே. இன்னும் வளரணுமே. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளை பருவத்திலே நாம் நினைக்கிறது எல்லாமே ஒரு அடிமட்ட கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே 99% of our church members stay there only. அதிலே தான் நிலைத்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போனா எது வேணும் உங்களுக்கு? பரிசுத்தம் வரணும்னு கேட்கிறாங்களா? அந்த பிள்ளை பருவத்திலே இன்னொரு ஒரு பாகுபாடு இருக்கிறது. அதை குறித்து சொல்றேன். அந்த பிள்ளைகளிலே குமாரர்கள் என்றும் குமாரத்திகள் என்றும் பிரிக்கிறார் ஆண்டவர். நான் பிள்ளை பருவத்தை தான் நான் சொல்றேன், வாலிப பருவத்துக்கு இன்னும் வரல. நான் பிள்ளை பருவத்திலே அடுத்த ஸ்டேஜ், அது மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் 3 அது வராது. ஆனால் பிள்ளை பருவத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் 2 கொரிந்தியர் 6:17-18 எடுத்து நீங்க வாசிப்பீங்க. ஆனபடியால் இவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், அப்பொழுது நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாயிருப்பீங்க. பிள்ளைகள் என்று சொன்னவர், நான் உலக ஆசா பாசத்திலிருந்து நான் பிரித்து எடுக்கப்படும் பொழுது கர்த்தர் என்னை குமாரர்கள் குமாரத்திகள் என்று சொல்கிறார். கருந்தட்டி ஆண்டவருக்கு அந்த சப்டிவிஷனுக்கு நான் போக விரும்பல. ஆனால் பிள்ளைகள் வாலிபன் ஆகுவதற்கு முன்பாக அந்த பருவத்தை அடைந்துதான் போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாய்த்தான் அடுத்த பருவத்திற்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த பருவம் என்ன? வாலிப பருவம். நீங்க அந்த 1 யோவான் 2 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிதாக்களே, வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதினாலும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ வாலிப பிராயத்தில் என்ன இருக்கணுமா? I can do all things through Christ Jesus. அந்த நம்பிக்கை வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் எப்பொழுது பலவானாய் இருக்கிறேன்? I can do all things through Christ Jesus. அப்படி என்று நினைக்கிறவனாய் இருக்கணும். வசனத்திலே நாட்டப்பட்டவனாய் இருக்கணும். குழந்தை பருவத்தில் அது இல்லை. ஏன்னா குழந்தை பருவத்தில் இதை குறித்து பேசுறா உங்களுக்கு என்ன புரியாது. அப்ப கர்த்தருடைய வசனம் எனக்குள் நாட்டப்பட்டிருக்கணும். அடுத்த பருவத்துக்கு நான் வாலிபனுக்கு வரும்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையும் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய வசனம் எனக்குள் நாட்டப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வசனத்தினால் நான் பிசாசை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அப்படி என்றால் பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ
கர்த்தருடைய வசனம் நாட்டப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் வாலிப பருவம். ஆனால் அதற்கப்புறம் மூப்பர்கள் என்று ஒரு பருவம் இருக்கு. அதை பிதாக்கள் என்று சொல்லுகிறார்கள். மூப்பர்கள் என்று நீங்க யோவேல் தீர்க்கதரிசியில பாத்தீங்கன்னா குமாரர்கள், குமாரத்திகள், வாலிபர்கள், மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை யோவான் பிதாக்கள் என்றும் சொல்லுகிறார். மூப்பர் தான் அது, பிதாக்கள். அவர்கள் யாரா? ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்போ பிள்ளை பருவத்திலிருந்து நீ வாலிப பருவத்திற்கு வரணும். வாலிப பருவத்திலிருந்து நீ முதிர்ச்சி அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் அதற்கு அழகாக அதுக்கு பதில் கொடுக்கிறது. என்னவாம் அது? நான் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்க. இதான் முதிர்ச்சியான பருவம். நல்லா கவனிக்கணும். பூரண சற்குணராய் இருக்கணுமா? அதுக்கு அந்த பிதாக்களுக்கு குறித்த ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. ஆதியிலிருந்து, பிதாக்களே ஆதி முதலில் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதை கொஞ்சம் விளக்கி சொல்லட்டும். ஆதியில் இருக்கிறதை நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறீங்க. ஆதி முதல் யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன். நல்ல கவனம். அந்த பிதாவாகிய தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இயேசுவின் மூலமாய்த்தான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ மூப்பர்கள் என்ன பிதாவை அறிந்திருக்கிறார்களாம். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? இயேசுவின் மூலமாய் அறிந்திருக்கிறார்கள். இயேசு என்ற கர்த்தருடைய வார்த்தையினால் அவரை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் முதிர்ச்சி, பூரண சற்குணர். நீங்கள் பிள்ளைகளாய், குழந்தைகளாய் இருக்கும் பொழுது பாலை தவிர உங்களால் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியல. அடிமட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம். எனக்கு இது தேவை, அது தேவை என்று ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை தான் திருப்பி சொல்வார், இவைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எதை கேட்டாலும் அப்படிதான் பதில் வரும். வித்தியாசமாய் பிரசங்கிக்கிறோம். கேட்டு பாருங்களேன். நீங்க வளராத வரைக்கும், நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்பீங்க. கரந்தட்டி ஆண்டவர் அது கிடைச்சிடும். வளராத வரைக்கும் நீங்க கேட்கறது என்னது? என் வயிற்றுக்கு, என்னுடைய சட்டைக்கு, என்னுடைய வீட்டுக்கு. என்ன கண்புக்குரியவர்களே, அப்போ தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது, நீ இன்னும் முதிர்ச்சி அடையல, ஆனால் நீ தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறாய், நன்றாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்கிறாய், நீ தீங்கு அனுபவிக்கிறவனாய் இருக்கிறாய். அவனை குறித்து வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. ஆனாலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் உன்னை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது. ஆகையினால நீ என்ன பண்ண? நீயும் முதிர்ச்சி அடை. அவனுக்கு கொடுக்கப்படுகிற இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்க. குழந்தை பருவத்தில் இருக்கிறீங்களா, வாலிப பருவத்தில் இருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் விரும்புகிறது நீ முதிர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? ஆதியில் இருக்கிறதை நீ அறிந்தவளாய் இருக்கணும், அறிந்தவனாய் இருக்கணும். அதை கிறிஸ்து மூலமாய்த்தான் பிதாவை அறிய முடியும். கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மூலமாய்த்தான் நீங்க பிதாவை அறிய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே இயேசு என்கிற நாமத்தையும் அலட்சியப்படுத்த முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசுவை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசுவை உங்களுக்கு காண்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறீங்க. அப்போ அந்த யோவான் 14 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் பிதாவும் உங்களிடத்தில் அன்பாய் இருப்பார். அப்ப நம்ம பிதாவிடத்தில் மாத்திரம் அன்பு வைக்க முடியாது, இயேசுவினிடத்தில் அன்பு வைத்தால்தான் நாம் பிதாவிடத்தில் அன்பு வைக்க முடியும். இதான் முதிர்ச்சி. ஆதியிலே இருக்கிறவரை அறிந்து கொள்வதுதான் முயற்சி. அதற்கு தான் இந்த உலகத்தில் இத்தனை பாடுகள்.
உலகத்திலே இத்தனை பாடுகளையும் அனுபவிக்க காரணம் என்ன? ஆவியில் இருக்கிறவரை நாம் போய் தரிசிக்க போகிறோம். கரந்தட்டி ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது நமக்கு. இயேசு மூலமாய் தான் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு நாள் முகமுகமாய் தரிசிக்க போறோம். கரந்தட்டி ஆண்டவர். அதற்குத்தான் இத்தனை பாடு. சரி, போகட்டும். இப்பொழுது அந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். அப்போ இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பருவம் எங்க இருக்கு? குழந்தை பருவத்தில் இருக்கிறீங்களா? வாலிப பருவத்தில் இருக்கிறீங்களா? பூரண சற்குணர் ஆகிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? பார்க்கும் பொழுது அந்த வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கும், வாலிப பருவத்தில் எப்படி இருக்கும், ஆவிக்குரிய விளக்கத்தை இந்த 12வது வசனத்தில் கொடுக்கிறார். அதுல நீ வார்த்தையிலும் நடக்கையிலும், அதுதான் அந்த பூரணத்துவம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. தட் இஸ் தி அல்டிமேட். உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடக்கையிலும் உன்னுடைய செயலிலும் நீ மாதிரியாயிருக்கணும். தட் இஸ் தி அல்டிமேட். அதுக்காகத்தான் நாம் முன்னேறி கொண்டே போகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. என்னுடைய வார்த்தையிலும் என்னுடைய நடக்கையிலும் நான் மாதிரியா இருக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தையில மாத்திரமல்ல, என்னுடைய செய்கையிலும் என்னுடைய நடக்கைகளிலும் நான் மாதிரியா இருக்கணும். தட் இஸ் தி அல்டிமேட். தட் இஸ் வாட் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஆஸ் பூரண சற்குணர். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. யாக்கோபு அதை அழகா சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கோ. ஒருவன் சொல் தவறாதவனானால், அதை வாசிங்க, அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. தட் இஸ் தி அல்டிமேட். நான் வாயில வார்த்தையில ஒரு வார்த்தையை சொல்றேன், அதன்படி நடக்கலன்னா பூர்ண புருஷனாய் இருக்க முடியாது. ஆனால் இது நேரடியாய் உனக்கு கிடைக்கிறது அல்ல. நல்ல கவனிங்க. நீ படிப்படியாய்த்தான் இதற்கு முன்னேறணும். ஆகையினால 3 படிகள் அங்கு சொல்லப்படும். 3 பருவங்கள் சொல்லப்பட்டது போல அங்கு 3 ஆவிக்குரிய படிகள் சொல்லப்படுகிறது. அதுல பேச்சிலும் நடக்கையிலும் மேலே உள்ள படி. அல்லேலூயா சொல்லுமா. அதற்கு அடுத்தபடி ஆவியிலும் அன்பிலும். முதலாவது ஃபண்டமெண்டல் படி, முதல் எடுத்து வைக்கிற ஸ்டெப் என்ன? கற்பிலும் விசுவாசம். நல்ல கவனிங்க. இந்த 3 பருவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இப்பொழுது 3 ஆவிக்குரிய படிகளை குறித்து நான் சொல்லிவிட்டு அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து போக. நீ எந்த பருவத்தில் இருக்கிறாய் என்பதை நீ ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்க. ஆனால் கடந்து போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. எப்பொழுதுமே மேலே ஏறி வா என்று சொன்னால் there will be some plateau. அல்லேலூயா சொல்லுவோமா. லோத்துக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ சமவெளியிலே எங்கும் நின்று விடாதே. You may find a plateau. உன்னுடைய ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்திற்கு போகும் பொழுது, அல்லது ஒரு பருவத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஏறாத படிக்கு ஒரு பிளாட்டு வரக்கூடும். உன் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடும். உன் வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம் வரக்கூடும். நஷ்டம் ஏற்படும். படிப்பில தோல்வி வரும். வேலை பார்க்கிற இடத்துல தோல்வி வரும். அநேக பிரச்சனைகள் வரும். பட் யூ மே பி இன் a plateau. மேல வளர முடியாத படிக்கு நீ சமவெளியில. ஆனால் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், சமவெளியில எங்கும் நீ என்ன பண்ணிராத, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இன்னும் முன்னே, இன்னும் வசனத்தை வாசி, இன்னும் அவரை அறிந்து கொள். இயேசுவை நீங்க அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேதம், வேதத்தின் வசனம். அந்த வேதத்தின் வசனத்தை வைத்துதான் இயேசுவை அறிய முடியும். அந்த இயேசுவை அறியும் பொழுது இந்த பிரச்சனைக்கு, இந்த பிளாட்டுவுக்கு சமவெளியில வந்து நிற்பதற்கு காரணம் என்பதை நீ புலப்படும். அல்லேலூயா சொல்லுமா. இல்லைன்னா புலப்படாது. This everyday walking with your God. இல்லைன்னா ஏன் சமவெளியில நிக்கிறோம்னு தெரியாது. சமவெளியில நிற்கிறோம் என்ற உணர்வே இருக்காது. We are going in the right direction என்று நினைத்துக் கொண்டிருப்போம். That's where you make a mistake. You may have to turn back and see.
லோத்துவின் மனைவி உப்பு தூணாளான். டோன்ட் எவர், நீ ஏறிட்டு இருக்கும் போது திரும்பி பார்க்க முடியுமா? ஒரு தலை சுத்திரும், கீழே விழுந்துரும். சமவெளிக்கு வந்த உடனே தான் திரும்பி பார்ப்பீங்க. அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதுல அந்த முதல் பருவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் பருவம், அதுல அழகாக சொல்லுகிறது விசுவாசம், கற்பு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதுக்குத்தான் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று நான் முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கற்பு என்பதுக்கு பெண்களுக்கு மாத்திரம் உரிய வார்த்தை அல்ல. அதை வைத்துதான் கர்த்தர் அதை பேசுகிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? கர்த்தர் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை போல கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வேற தேவன் ஒருவனும் இல்லை. மற்ற விக்கிரகங்களை நாம தேடி போனா என்ன பண்ணுவான்? அவர் என்ன சொல்லுகிறார்? விபச்சாரி என்று அழைக்கிறார். உன் கற்பு போயிடுச்சு சார், நீ ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்க, நீரே என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் ஈவன் ஃபண்டமெண்டல் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் ஒரே நம்பிக்கை, நீ ரே என் நம்பிக்கை. அப்படின்னா தான் அடுத்த படிக்கு நீ ஏற முடியும். அவரையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய வேலையையும் என்னுடைய சொத்துக்களையும் என்னுடைய சுதந்திரங்களையும் மற்றவர்களை பார்த்து விக்கிரகங்களை பார்த்து விட்டு நாம் சமவெளியில நின்று கொண்டிருப்போம் என்றால் நாம் உப்புத்தூணாயிடுவோம், மேலே ஏறி போக முடியாது. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த அந்த கற்பு என்பது அவரை தவிர வேறு எந்த பக்கத்திலும் திரும்பாத ஒரு நிலைமை. எந்த காரியத்திற்கும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான, எந்த காரியத்திற்கும் உன்னுடைய கண்களை வேறு பக்கத்திலே திருப்பாதபடிக்கு அவரையே கவனித்து இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொறுமையாய் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி நீ பொறுமையாய் உன் ஓட்டத்தை ஓடு. ஒரே நம்பிக்கை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தை கொண்டுதான் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவினாலே, அவருடைய கிருபையினாலே என்பதை நீங்க உங்களுடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினாலே உங்களுடைய கிரியைகளை நீங்கள் முன்னிறுத்தாதீங்க. அப்படி என்றால் நீங்கள் விழுந்து போவீங்க. இயேசுதான் என்னை ரட்சித்தார், அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இந்த வைராக்கியம் வேணும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரந்தட்டியா. அதுல நம்பிக்கை என்று தமிழ்ல போட்டிருக்கு, ட்ரஸ்ட் என்று ஆங்கிலத்திலே போட்டிருக்கு. கமிட் யுவர் செல்ஃப் இன் தி மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட். இல்ல, கமிட் யுவர் வேஸ் அன்டு தி லார்ட் அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட் இன் ஹிம் என்றுதான் ஆங்கில வேதாகமத்தில் போடுது. நான் இன்றைக்கு சொல்றேன், ரோமர் எழுதின 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மோசேயை குறித்து. அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுவோம். something to fortify your faith. உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். மாத்திரமல்ல, அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் விசுவாசம் மாத்திரம் போதாது, அதோடு கூட நம்பிக்கையும் வேணும், அதோடு கூட தைரியமும் வேணும். தைரியம் என்றால் போய் சண்டை போடுற. இன்னைக்கு ஒரு சகோதரியை பார்த்தேன், போய் நான் சண்டை போட போறேன். இட் இஸ் நாட், அது தைரியம் இல்ல. தைரியம் என்பது it is a confidence in Christ. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் மீது இருக்கிற
கான்பிடன்ஸ் கரந்தது. அது திட நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. திட நம்பிக்கை. யூ சீ, பைபிள் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன திட நம்பிக்கை? அது என்ன தைரியம்? அது என்ன நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறது? நம்ம தான் விசுவாசிக்கிறது என்ன நம்பிக்கையோடு விசுவாசம்? ஒவ்வொன்றாய் நீங்கள் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இல்லை என்றால் வளரவே முடியாது. குழந்தை பருவத்திலே நின்று கொண்டு சமவெளியிலே நின்று கொண்டிருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல இருந்து நீங்க மேல ஏறிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். குழந்தை பருவத்திலே நீங்கள் சம பூமியில நின்று கொண்டிருப்பீங்கன்னா யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இது அநேகருடைய வாழ்க்கையின் பிராக்டிகலி ஐ எம் டாக்கிங். அதனால அவங்களால வளர முடியல. எப்பொழுது அவங்க நம்மள்ட்ட பிரச்சனையை சொல்லி ஜெபித்தாலும் அவங்களுடைய ஜெபமே அதான்தான் இருக்கும். எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும். வேணும்தான் வேணும்தான். ஆனா வேணும்ன்றத கர்த்தர் மீது உன்னுடைய நம்பிக்கையை வைத்துப்பார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையா இரு. அவரே உன் காரியத்தை வாய்ப்பு. அந்த வசனத்தை உங்களுக்கு வேற மாதிரி புரியுதோ? எனக்கு நிச்சயம் ஆழமாய் புரிகிறது. நான் எந்த வழியா இருந்தாலும், என்னுடைய ஆசையா இருக்கலாம், என்னுடைய விருப்பமா இருக்கலாம், இது கர்த்தருடைய சித்தம் என்ற அந்த வேதத்தில் அந்த வசனம் எழுதல. 37:4-5 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, it never says it is the will of God. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புது. இட் இஸ் யுவர் வே. நீ உனக்கு ஒரு காரியத்தை நீ கேட்கிற, அது உன்னுடைய விருப்பம். அதை கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் மீது என்ன பண்ணு? நம்பிக்கையாயிரு. He will do it. அதற்கு தான் it needs some spiritual exercise. அப்படியே வந்து விடாது. வானத்திலிருந்து அப்படியே தைரியம் இறங்கி வந்துடாதுங்க. அவர் மீது கான்பிடன்ஸ் போட பழகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? You build confidence in him slowly and slowly and slowly. பட் என்ன ஆகுது? நம்முடைய சபை மக்களுக்கு 91 வயசு வரைக்கும் அதே குழந்தை பருவத்தில் இருக்காங்க. என்னதான் வளர்ச்சியோ தெரியும். இன்னைக்கு எங்க காணும் முன்னாடி வரவங்களாம்? ஏதோ ஒரு பிரையாரிட்டி இல்லையா? இட் இஸ் நாட் எ பிரையாரிட்டி டு க்ரோ. கர்த்தருக்குள் வளரணும்னு ஒரு ஆசை இல்லையே. இரண்டாவது, விசுவாசம் சொன்னேன், கற்புன்னு சொன்னேன். அவர் மீதே வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் தான் எனக்கு ரட்சிப்பு, அவர் தான் என்னுடைய மோட்சம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லது தினகரன் நதிக்கடியா இந்த வார்த்தையை சொல்லுவார். அவர் தான் நமக்கு மோட்சம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் நமக்கு மோட்சம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஆகையினால என்னுடைய நம்பிக்கை அவர் மீது வைத்து, அவர் ஒருவரை தவிர வேறு யாரையும் எதையும் நான் நம்புகிறது கிடையாது. அதுதான் உங்களை ஆவிக்குரிய முதல் வாழ்க்கை. அந்த பருவத்திலிருந்து இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் அடுத்த பருவத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறார். நீ முதல் பருவத்திலே தேர்ச்சி அடையல என்றால் செகண்ட் செமஸ்டருக்கு போக முடியாது. ஆனா இப்ப போயிடலாம். முந்தியெல்லாம் போக முடியாது. ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்ணாது? போக முடியுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா நாங்கெல்லாம் போக முடியாது. செகண்ட் இயர் இப்ப போயிடுறாங்க. அதனால கடைசியில 18 அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வழி வேற. நீ முதல் படியில நீ தேறினால்தான் இன்னும் உன்னை அதிகமாய் சேர வைக்கிறதுக்கு அடுத்த படிக்கு அவர். ஏனென்றால் அங்கிருந்து விழுந்தன்னா the fall will be very steep. உன்னை அங்க தூக்கிட்டு வச்சுட்டாருன்னா நீ அங்கிருந்து விழுந்துட்டேன்னா என்ன ஆகும்? அடிபலமா இருக்கும். கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர்,
படிப்படியாய் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். அடுத்த பாதி அந்த இதுல அன்பிலும் ஆவியிலும், இதுல ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பு சரீரத்தில் நீங்கள் உணர்கிற அன்பு அல்ல, அதுதான் ஆவி என்று போடப்பட்டிருக்கு. சரீரத்தில் அதாவது ஐம்புலன்களிலே உணர்கிற காரியம் அல்ல. இது உன் ஆவியிலே உணர்கிற அனுபவம். அப்போ ஆவியிலே அந்த அன்பு என்பது, ஒரு சகோதரி சொல்ல நான் கேட்டேன், அன்பு என்பது இட் இஸ் நாட் an emotion but it is a knowledge. அன்பு என்பது எமோஷன், ஐம்புலன்கள்ல உணர்கிற ஒரு உணர்ச்சி. ஆனா அது உணர்கிற உணர்ச்சி அல்ல. அதுதான் நம்ம மோஸ்ட்லி we are misunderstanding about love. மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய சுவாபம், மனுஷனுடைய சமாதானம். அவங்க சொல்லுவாங்க, சில வாலிப பிள்ளைங்க அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் சொல்லுவாங்க, ஐ ஃபீல் கிரேட் பீஸ் இன் யுவர் பிரசன்ஸ் என்று சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் யுவர் எமோஷன், இட்ஸ் நாட் யுவர் எமோஷன். யூ கேனாட் ஃபீல் தி பீஸ் ஆஃப் காட் இன் யுவர் எமோஷன். இட்ஸ் a knowledge about God. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. It is a knowledge about the love of God. கர்த்தருடைய அன்பை அறிந்து உணர்கிற ஆவி. அல்லேலூயா சொல்லுமா. ஆவியில தான் உணர முடியும். உன் சரீரத்தில் அவருடைய அன்பை உணர முடியாது. உன்னுடைய ஆவியில தான் அவருடைய சமாதானத்தை உணர முடியும். அல்லேலூயா சொல்லுமா. நாட் இன் யுவர் எமோஷன்ஸ். சில பேர் வாலிப பிள்ளைங்க சொல்றத பார்த்த அந்த நான் லவ் பண்ற அந்த பையனை பத்தி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, a peace is prevailing in me என்று சொல்லுவாங்க. என்ன பிரதர், அப்படிதானே வாலிப பசங்களுடைய ஜெபம் பண்ணி, நானும் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்பா நான் அவளை பத்தி நான் ஜெபம் பண்ணேன்னா great peace comes into my mind. இந்த பாச்சாலாம் பழிக்க. You cannot feel God's peace in your emotions. It will be misunderstood. ஆவியில நீ அவரை அறிந்து உணர்ந்து உன்னுடைய எமோஷன்ஸ்ல வெளிப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியில அவரை அறியாத படிக்கு கர்த்தருடைய அன்பு. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால் எனக்குள் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய அன்பை நான் ஆவியிலே தான் உணர முடியும். என் சரீரத்தில் உணர்வதெல்லாம் வீண் பிரமை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, வீண் பிரமை. I should know about the God's will. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்திருக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் உண்மையான சமாதானம், அதுதான் உண்மையான அன்பு. அன்பு அறிவினால் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தரை பரிசுத்தரை அறிகிற அறிவினால் வருகிறது அன்பு. என்னென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவாய். அப்புறம் எங்க இருந்து அன்பு? நீங்க நினைக்கிற அன்புனா ஏன் கற்பனைகளை கைக்கொள்ள மாட்டேன்றீங்க? ஏன் கற்பனையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க? அது உங்களுடைய சரீரபரமான அன்பு. இயேசுவினுடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய அன்பு என்று சொன்னாலே அது என் ஆவியிலே அவருடைய அன்பை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய அன்பு. இதை ஆவியிலே கொடுக்கிறார், சரீரத்திலே ஆண்டவர் தன்னை கொடுக்கிறதில்லை. இப்பொழுது இந்த வாலிப பருவத்திலே ஒரு பிரச்சனை வரும். இது ஆவியிலே அவரை உணர்கிற அன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் an எமோஷன்ஸ். ஆனால் இந்த ஆவி என்னுடைய ஆவியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்ல மனுஷனுடைய ஆவி இல்லது
என்னை கட்டுப்படுத்துகிறது என்ன என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்துகிறார், என்னை ஆட்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஐ வாண்ட் டு கிவ் மோர் அட்டென்ஷன், முக்கியத்துவம் ஒரு நண்பனுக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு வைங்களேன். அப்போ அந்த நண்பன் சொல்லுகிறது தான் மேற்கொள்ளும். ஆண்டவருடைய அன்பு மேற்கொள்ளாது. நண்பன் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி உன்னை என்ன பண்ண சொல்லும்? மேற்கொள்ள வேண்டும். இன்னொருத்தன் பிசாசு ஒருத்தன் இருக்கான், அவனும் ஆவியாய்த்தான் இருக்கான். அவன் பல்லு நீட்டிக்கிட்டு வருவானோ, உருவத்தில் வருவானோ இல்ல, அவனும் ஆவியாய்த்தான் இருக்கான். அவனும் உன்னை ஆவியை என்ன பண்ண முடியும்? இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான்? அந்த அன்பை இச்சையாய் கொண்டு வருவான். அல்லேலூயா சொல்லுமா? நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க அந்த அன்பை அவன் இச்சையாக காண்பிப்பான். மனுஷன் அதை தனக்கு லாபகரமாக காண்பிப்பான். ஆனால் தேவனோ அவருடைய அன்பை அவருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்துவார். கரந்தட்டி ஆண்டவர். இதுதான் வித்தியாசம். இந்த வாலிப பிரயத்தில் you will not be able to handle. ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார் அவனை பார்த்து, உன்னை ஒருவனும் என்ன பண்ணிடக்கூடாது? in making your decisions, in making certain statements, you should not be influenced by a man's spirit, you should not be influenced by my spirit. பவுல் சொல்லியிருப்பார், you don't be influenced by my spirit, don't be influenced by நம்முடைய எதிராளியுடைய ஆவியை வைத்து நீ ஏமாந்துராது. இந்த ஆல்வேஸ் இந்த டர்புலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் வாலிப பிராயம். இரண்டாவது பருவத்தில், முதல் பருவத்தில் அப்படி வராது. குழந்தை பருவத்திலே அது அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? வாலிப பருவத்தில் இந்த தலை விரித்து ஆடும். ஆகையினால் தான் அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், நீ அவர்களுக்கு நீ என்ன மாதிரியாயிருக்கு. உன்னிடத்தில் இருக்கிற தேவ அன்பும் அதை வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஆவியும் அதன்படி நடக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாய்? உன்னுடைய இச்சையின்படி நீ நடந்துட்டன்னா மற்றவர்கள், இப்ப அநேக ஊழியங்கள், அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய இச்சைகளின்படி செய்கிறதுனாலே தானே அவர்களை குறித்து அநேக பிரச்சனைகள் எழும்புகிறது. அநேகர் அநேக விதமாய் பேச ஆரம்பிக்கிறார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுக்கு இது? why it should be considered as a discussing point? அவில முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு அவர் அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். Don't be carried away by anything. Don't be carried away the man's spirit. Don't be carried away by the spirit of the world. The பிரபஞ்சத்தின் ஆவி உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆவிதான் உன்னை கட்டுப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அன்பு கயிற்றினாலே நீ கட்டப்படணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன், அவருடைய காருண்யத்தால் தான் நீ இழுத்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய அன்பினால் தான் கட்டப்படணும். உலகத்தின் அன்பால் நீ கட்டப்படுவது அவசியமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பால் கட்ட முடியாது பிரியமா. உங்களுக்குள் தேவனுடைய அன்பு இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய குற்றங்களை உங்களால் மூடி போட முடியும். தேவனுடைய அன்பு வேணும். உங்களுடைய அன்பினால் அதை மூடி போடவே முடியாது. சத்தியமா சொல்றேன். அவளை பிடிச்சு, அவளை கட்டி பிடிச்சு, நான் உன்னை நேசிக்கிறேன் முத்தம் கொடுக்கிறதுனால அவள் செய்த குற்றங்கள் மூடி போடப்படுவதில்லை. Don't do mistake again and again. தேவனுடைய அன்பு ஒன்றுதான் மற்றவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மூடி போட முடியும். உன்னத அனுபவத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு நான் முடிக்கட்டும். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடக்கையிலும், this is the ultimate of your spiritual growth. The spiritual growth, when you reach the ultimate, you will speak
the love of God. Hallelujah சொல்லுவோம். Hallelujah சொல்லுவோம். You will speak the holiness of God. You will speak to magnify the name of God. Hallelujah சொல்லுவோம். உன்னுடைய வார்த்தையிலே அவரை மகிமைப்படுத்தும். உன்னுடைய வார்த்தையிலே கனப்படுத்தும் கர்த்தரை. Hallelujah சொல்லுவோம். Hallelujah சொல்லுவோம். Hallelujah சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமான நூற்றுக்கு அதிபதி உன்னுடைய வார்த்தையில கர்த்தரை எப்படி கனப்படுத்தினான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அவன் பிழைப்பான். அவனுடைய பேச்சில, அவனுடைய வார்த்தையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய வாயின் வார்த்தை மாத்திரமல்ல, அவள் செய்கையிலும் அவளுடைய நடக்கையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமாவேன் என்று சொல்லி ஓடி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். கர்த்தர் மகிமைப்பட்டாரா இல்லையா? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் கண்டேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. வார்த்தையிலும் நடக்கையிலும். இன்னொரு தாண்டி யோசேப்பு இத்தனை புல்லாங்குக்கு, ஆதியாகமம் 39:9, இத்தனை புல்லாங்குக்கு நான் உடன்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் துண்டை அவள் கரத்திலே கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். நடக்கையிலும் வார்த்தையில் மாத்திரமல்ல, நடக்கையிலும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இதுதான் மூப்பர்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் சற்குணர். நான் சற்குணராய் இருக்கும் பொழுது இருக்கிற பிரகாரம் நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அதுதான் அவருடைய விருப்பம். அவர் சத்தியமும் கிருபையுமாய் எனக்குள் வாசம் பண்ணி அப்படி செய்ய விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் தானியேல் அவன் சொல்றான், அந்த போஜனத்தினால், ராஜா சாப்பிடுகிற போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று சொல்லிவிட்டு அவைகளை விட்டு விலக்குகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய காரியமெல்லாம் ஜெயமாகவே இருந்தது. ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது? அவன் வார்த்தையிலும் அவனுடைய நடக்கையிலும் அவன் எல்லாருக்கும் அவன் மாதிரியாயிருந்தான். அவள் சொல்லுகிறாள், பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க மற்ற கோணங்களில் நீங்க இந்த இவைகள் எல்லாம் நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தையிலும் நடக்கையிலும் என்கிறதுல மாதிரியா இருக்கிறதை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எஸ்தர் ராஜாச்சி சொல்ற ஒரு பெரிய கட்டளை அந்த ஊர்ல இருக்கு. என்ன கட்டளை? ராஜா சொல்லாம நான் அவருடைய கொலு மண்டபத்துக்கு நான் பிரவேசிக்க கூடாது. நான் என்னைக்கு அவருடைய பர்மிஷன் இல்லாம உள்ள போனா அவன் நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தவறாத ஒரு சட்டம் இருக்கிறது அந்த தேசத்திலே. ஆனால் அவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். அவருடைய வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தை எதன் அடிப்படையில் வருகிறது? பிகாஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஒரு நாள் இங்கிலாந்துல ஒரு பெரிய பிஷப் ரோட்ல ஒரு பெரிய தீய அவர் வளர்த்து அவர் சொல்லுகிறாரா, அந்த தீயில நான் நடந்து போறேன், நான் வேகாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றான். நீ தீயில நடக்கும் பொழுது அந்த வார்த்தையை தான் அவனும் சொல்றான். சொல்லிட்டு அவன் நடக்கிறான், கருகி போயிட்டான். ஆனால் இவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். 3 நாள் உபவாசிக்காமல், புசியாமல், குடியாமல் இருக்கணும்னு சொன்னவா
மூன்றாவது நாள் காலையில, இன்னும் முடியல 3 நாள், 3வது நாள் காலையில ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறாள். அவன் பொற்கோலை நீட்டி கூப்பிடுகிறான். எப்படி நடந்துச்சு? அவருடைய வார்த்தையிலும் நடக்கையிலும். மோசே, நான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதையும் வெறுத்து. இந்த அனித்தியமா நீங்க அந்த அதிகாரத்தை வாசிங்க, இந்த ஒரு வசனத்தையும் வாசிங்க. எபிரேயர் 11:25 வாசித்தீங்கன்னா அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கேன். அனிச்சயமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்த மேல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் நம்மெல்லாம். ஆனால் 27வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். This is the ultimate. This is the ultimate. ராஜாவுக்கு பார்வோனுக்கு பயப்படல. அவன் பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். யோசேப்பும் பயப்படல. போர்த்திவார் என்ன செய்வான், அந்த போர்த்திவார் மனைவி என்ன செய்வான், அதை குறித்து அவள் பயப்படவே இல்லை. பட் அல்டிமேட்லி he ended in jail. ஆனா பார்வோனுக்கு அவன் பயப்படாமல் சென்றான். பட் அல்டிமேட்லி he ended up his life as the greatest prophet. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியான. படியிடுவோம்.